கல் இருக்கு பார்த்து மொத்தம் நமக்கு என்ன 60 ஏக்கரா? தொடங்கும்போது அந்த காணொலி காட்டினாங்க, எனக்கு அனுப்புனாங்க. கிளியர் பண்ணிக்கலாம். நல்ல மரங்கள் மக்கள் அங்கே இது வந்து இலையை மட்டும் இப்படி பெருக்கிட்டு அப்படி வேர்கள் குவிச்சு விட்டுட்டு அப்படியே நாற்காலியை ஒரு இதுவும் செய்யாமல் அது அப்படி புதர் மட்டும் இல்லாமல் புதர் மட்டும் இல்லாமல் காஞ்ச சருகளை மட்டும் நம்ம சின்ன சின்ன மரங்களுக்கு குமிச்சு விட்டுட்டு அப்படியே தள்ளி தள்ளி வேரில் தள்ளிட வேண்டியது. இந்த வேறு அந்த வேறு தூக்கிட்டிங்கன்னா நாற்காலி போட உங்களுக்கு சார் நாற்காலி போடுறது சரி செஞ்சால் போதும். ஏன்னா அது இருந்தால் தான் ஒரு அழகு. 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நாற்காலி போடுறதுக்கு சரி செஞ்சு அதுதான் சொல்கிறேன். அந்த இடத்துல இருக்க குப்பையை அப்படியே வேருக்கு தள்ளிடும். 20 அடிக்கு வந்து அந்த இதெல்லாம் எடுத்துருவோம், அந்த சைடு இதெல்லாம் எடுத்துருவாங்க. அது வேணாம் இல்லை எடுத்துருவோம், எடுக்க வேண்டியது. எதை எதை சொல்கிறீங்க? இந்த கிளையை எடுக்க வேண்டியது இருக்கு, சிம்பு மாதிரி இருந்தால் எடுக்காமல் இருக்கும். இப்போ 20 அடிக்கு நாங்கள் எடுத்துருவோம், எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த புல்லு பூரா வெட்டிடுவோம். அந்த இது பூராமல் இதெல்லாம் எல்லாமே சந்தனம், சைடு சுற்றி இருக்கிறதெல்லாம் இது எல்லாமே சந்தனம் மரம். இந்த மலை சுற்றி சந்தன மரம் இருக்கும். இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே புதர் தான், ஃபுல்லாக புதராக இருந்ததுன்னு நீங்கள் அந்த காணொலி வீடியோவில் பார்த்து வீடியோ காலில் இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக அங்கே பாறை இருக்க வேணாம், இது அப்படியே விட்டு இதை விட்டுருவோம். நீங்கள் வந்து இயற்கையாக அப்படியே இருக்குங்கிறாங்க, நீங்கள் சும்மா சுத்தம் மட்டும் பண்ணி அப்படியே இல்லை இதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்படியே இந்த இதில் இப்படி இதை போட்டுக்கிட்டு ஒன்றும் இது பண்ணலாம். அங்கே உள்ளுக்குள்ளே எதுவும் வேணாம், நாற்காலி மட்டும் போட்டு நம்ம ஆளுங்க இருக்கட்டும். கொஞ்சம் வெளிச்சத்துக்கு மட்டும் அப்படி நம்ம இப்படி இறக்கிக்கணும். ஆமாம், அதிலே கட்டி இப்படி இறக்கிடுவோம், அப்படி பீச்சு அடிச்சு விட்டுருவோம். லைட்டிங் சொல்கிறாங்க. எல்இடி இங்கே தானே போடணும். சின்ன கலை மட்டும்
ஐயா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது எவ்வளவு உயரத்தில் இருக்குது, அதை போய் இதுக்கு தொல்லை பண்ணணும். அது இயற்கையாக இருக்குது, அதான் நல்லாயிருக்கும். இது இங்கே தான் போடணும். அதை எப்படி நம்ம ஆளு மேடை கட்டுறது தானே, அது எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்கிறோம். பாறைங்கிறதுனால கொஞ்சம் பழக மாதிரி ஸ்டேபிளாக இருக்குமா. இது பண்ணிடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி மேடைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிடலாம். அது ஒன்றும் ஏன்னா நம்ம ஆட்கள் இப்போ இதுவே மேடை வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு போடி மட்டும் வச்சுட்டு எல்இடிக்கு மட்டும் ஒரு இது பண்ணி விட்டுருங்க. இதில் நின்று பேசிடுவோம், அவ்வளோதானே. ஏன்னா இதுவே நம்மளுக்கு பாறையே உயரமாக இருக்குது. நம்ம பாறைக்கு மேலே ஸ்டேஜ் போட்டு அது கொஞ்சம் இன்னும் உயரமாக இருக்குமே. அது வேண்டாம். ஸ்டேஜ் இல்லடா, பழகு மட்டுமா. ஒரு இந்த மாதிரி இடத்துல ஒரு போடியை வச்சு இப்படியே பேசிட வேண்டியது. எல்இடிக்கு மட்டும் அதான் அக்காவும் சொன்னாங்க. அதான் எல்இடியை மட்டும் இப்படி வச்சு விட்டுருப்பா, ஒரு கட்டி விட்டுருப்பா, அவ்வளோதான். இயற்கை இதுலேருந்து மேடை தேவை. மேடையே சூப்பர். அதான் அன்னைக்கு அதான் சொல்லியிருந்தேன். நம்ம இங்கே வெறும் மரக்கன்றுகள் எல்லாம் சுற்றி வச்சு விட்ருங்க. அங்கே அந்த இதில் இந்த நம்ம மாவீர தினத்துக்கு இது ஏற்றுவோம்ல, அது மாதிரி வர ஒருத்தருக்கு கண்டுகளை கொடுத்து ஏந்திட வேண்டியது. மரம் மண்ணின் வளம் வளர்ப்பதை மனிதாரம் முழக்கத்தை இங்கே வாங்க இப்படி வாங்க. ஒரு 1000 கன்று இவங்க குழந்தைங்க வச்சு விட்டு போடுறாங்க. சும்மா ஒரு 8 நிமிஷத்துக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அது எப்படி இது மேடை வைக்கிற? அதுதான் நான் சொன்னேன், இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க திட்டமிட்டுக்கணும். ஏன்னா இங்கே மேடை கிடையாது, இங்கிருந்து அப்படியே குழந்தைங்க பண்ணுற மாதிரி பாதுகாப்பா பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து கூட பயிற்சி நம்ம ஒரு சம்மதம் இல்லாமல் இருக்கு, சமம் இல்லாமல் இருக்கு, அதுக்கு ஏற்ப நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா கீழே தான் போகும். ஆனால் அங்கே பாறையாக இருக்கு, கற்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அங்கே தான் போடணும். பிள்ளைகள் நாடகம் போடணும். அதாவது மரங்கள் குழந்தைங்க வந்து பேசுறது மட்டும்தான். இதை நடிச்சிருவாங்க. ஒரு தடவை பார்த்துக்குறங்க, மாலையில் ஒரு வெயில் தர வந்து அது பார்த்து 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்து படங்கடம் போட்டு இது பண்ணும்போது கடைசி ஒரு 7 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம். அதுக்குள்ள முடிச்சிடலான்ற கொடுக்க மாட்டான். மழை கொஞ்சம் மலையில் நந்திட்டு மலையில் பண்ண தானே போகிறோம். இப்போதைக்கு பார்த்து ஒரு நாற்காலி போட்டுருவோம். நாற்காலியே போட்டுருவோம். ரொம்ப நேரம் ஓடும். சொல்லிடுவேன், இதை ஒழிக்கணும்னு தான் முயற்சிக்கிறோம், ஒன்று ஒன்றா செய்கிறோம். ஐயாயிரம் இது பின்னாடி இப்படியே நீண்டுக்க வேண்டியதான். நம்ம நீண்டுக்க வேண்டியதான். குட்டி குட்டி எல்இடி அங்கங்கே சின்னதாக வச்சு விட்ருவோம். விளக்கு வந்து இதை ஒட்டி இது பண்ணாலும் சரி, இல்லை அதிலேயே கொண்டு போய் அப்படி இது பண்ணி அப்படி இறக்கிட்டா சரி. ஸ்ட்ரீக் மாதிரி அடிச்சிருங்க, அந்த ஒரு இது மாதிரி ஒளி மாதிரி. இல்லை இல்லை, வெளிச்சம் அப்படி போடுறது அங்கங்கே ஒரு 10 இடத்துல ஒளி மாதிரி இறக்கிடுங்க. ஒரு இது அது வீச்சு மாதிரி அப்படி இறக்கிட்டிங்கன்னா அப்படியே அது வெளிச்சமாக இருந்துடும். இந்த பக்கம் வந்து அடிச்சிருவோம். அங்கங்கே வச்சு அப்படி பீச்சு விட்டுருவோம். மேலே இருந்தது மரத்துலேயே கட்டி அப்படி இறக்கி விட்டுருவோம். அவ்வளோதான், ஒரு தொந்தரவும் பண்ணாமல். எது அதுக்குள்ளே ஸ்டாண்டு அசிங்கமாக இருக்கும். ஏனியை வச்சு அப்படி போய் கட்டி அதில் அதில் வயிறு தெரியாமல் வச்சு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த கொண்டு போகிற இந்த தடம்லாம் அந்த தெரியாமல் அதில் அப்படியே பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே மறந்துடும். எங்கே வச்சிடலாம் இல்லைன்னா இங்கே கூட வச்சு இந்த இது போடியும் வைக்காதீங்க. சும்மா இப்படி ஒரு மைக் வச்சுட்டு கட்டைட்டு இப்படி அடிங்க. இதை அடித்து இப்படி ஒரு கட்டையை கொடுத்து இதில்
சும்மா அப்படி இது மாதிரி நம்மளே அடிச்சிருவோம். மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதன் அது போட்டு வனம் செய்யும். ஒரு மரத்தை போட்டு கேக்குறீங்களா? வாங்க முன்னாடி வந்து கேக்குறீங்களா? அவர் எழுதிட்டு இருக்காங்க. கட்டையில அடிச்சு போடியம் மாதிரி இல்லாம இல்லை போடியம் மாதிரி வைக்கணும்னா அது மரத்திலே மரத்தில் மரத்திலே வருதுல்ல போடியம், அந்த போடியை வச்சு தான் வேலை முடியும். அது இந்த மரத்திலே வருது. வச்சு அது முன்னாடி இது மாதிரி வைக்கணும். அந்த கட்டை வந்து இடுப்பு வரைக்கும் இருக்கும், மைக் மட்டும் பேசுகிற அளவுக்கு மறைக்க. அதை வந்து இப்போ நம்ம இந்த பதாகையில் லேமினேட் பண்ண அது மாதிரி தானே வருது. இது துணிக்கிட்ட அப்படி அந்த அளவை எடுத்து துணியில் வரைஞ்சி அந்த நம்ம சுற்றுச்சூழல் இதை மட்டும் ஒரு மரம் போட்டு மரம் மண்ணின் மரம் அதை போட்டு கீழே வனம் செய்வோம். துணியில் செஞ்சு வைக்க முடியுமா? வச்சல இன்னொரு இடம் பார்த்துலாமா? அண்ணா ஐயா வந்து அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கூட இப்படி பார்த்து பேசலாமான்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இது ஏன்னா இது வைடாக போனால் தான் தெரியாது. தூரத்தில் பார்க்கும்போது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இதில் இப்போ என்னன்னா இந்த மேடு அதுலேருந்து அது அப்படி மாதிரி இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன், மரங்களுக்கு உள்ளே மரத்துக்குள்ளே போய் நம்ம நின்றுக்கிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு மேடை மரத்தோட எல்இடி அப்படி இருந்தால் அது அப்படி தான் இருக்கும். இன்னும் அருமையாக இருக்கும். ஏன்னா மரத்துக்குள்ளே இருந்து பேசுகிறோம்ல. அது கடைசியாக பார்த்து வந்து அண்ணா அங்க உள்ள இருக்கு. அதான் இந்த மாதிரி இடத்துல சொல்கிறேன் இது ஒரு மரமாக இருக்குல்ல, பின்னாடி மரம், இந்த முள்ளெல்லாம் பட்டு மேடுன்னு தேவையில்லை. மேடை இதில் இருந்து இவ்வளோ உயரத்துக்கு நம்ம ஒரு இதுக்கு மேலே போகாதீங்க. முள்ளு ஒரு பழமையை அடிச்சுக்கிறோம். அடிச்சுக்கிட்டு அதில் இது பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு ஆள் நிற்கிறதானே இங்கே சின்னதாக ஒரு கட்டை போடி பேசுகிறோம். இதில் உட்காந்துக்கிறோம். பின்னாடி இந்த மரத்தை ஒட்டி ஒரு இது எந்திரையை வச்சு அதில் போட்டு கட்ட போகிறோம். ஒரு இடம் அந்த இடம் நல்லா இருந்ததுன்னா இங்கே எது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும். அந்த பக்கம் மக்கள் உட்கார்றதுக்கு நீங்கள் அங்கே நிற்கிறது தெரியாது. அதே மாதிரி இடம் அதுதான் சொல்கிறது. ஒரு இடம் இருக்குது, அதுதான் பார்த்துருக்கேன். போகும். ஸோ அது என்னென்னா அது அப்படியே கிடக்கு. நம்ம அதை வடிவமைக்கணும், டிசைன் பண்ணோம். இப்போ இந்த பிரித்து இதில் இது ஆமாம் இப்போ போட்டுட்டு ஆமாம். இப்போ தேர்தல் வரைக்கும் அந்த பக்கம் போனோம்னா மண்டை காஞ்சி போயிடும். தேர்தலுக்கு அப்புறம் தான் போகும். தேர்தல் முடிச்சுட்டு ஒரு ஜாலியாக போய் அங்கே தங்கி போடுறா டிசைன் பண்ணுறான். அது மாதிரி பண்ண மாதிரி ஆக்கலாம். ஆமாம் வானக்கம்லாம் இருக்கிற மாதிரி இப்போ இது செம்மரம் இது சந்தனம்லாம் ஓடியாது, அது வந்துடும். பாதுகாப்பு ஒரு எளிதா வீடு அதுவாக தான் இருக்குது. வடக்காரர்கள் வராங்களே, ஆமாம் தங்குறது முழுக்க வீடு அது ஒரு நகர்த்திக்கலாம். ஒரு பெரிய செலவு இல்லை. அதுலேயே ஒரு 50 பேர் இருக்காங்க ஒரு கண்டெய்னருக்குள்ளது. நமக்கு வந்து கொடைக்கானல் ஒரு 7 ஏக்கர் இருக்குது. சரிண்ணா. காஃபி மிளகு அவக்கு எல்லாம் வரும். எலுமிச்சை நார்த்தை வாழை பலானா. ஆனால் என்னென்ன பராமரிக்க ஆள் இல்லை. முடிஞ்சு போய் போட்டு இங்கே தானே அதில் வந்து இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி மரங்கள் சுற்றி இருக்கும். நீங்கள் நின்று கேட்குற மாதிரி ஒரு இடமும் ஃப்ரீயாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம். பிடிச்சிருவியா இது நம்ம இங்கே சீர்படுத்திக்கணும். இதை சுற்றி ஃபுல்லாமல் மரங்கள் இந்த இடம் கொஞ்சம் ஸ்டேஜ் போட்டு
ஆனால் பின்னாடி பாரு காம்பவுண்ட் நம்ம பின்னாடி வந்து எல்லைட்டு போய் மறைச்சிடும். நான் சொன்ன இடம் நல்லா இருந்தேன். நான் நின்னல அந்த இடம் அந்த இடம் அருமை. இது என்னன்னா இந்த பக்கம் ஏன்னா வழியும் இந்த பக்கம் வந்துடுது. அங்கே எதுவுமே தெரியாது. அப்படியா? நேராக காரை நேரம் இங்கே வரைக்கும் வந்துடும். கார் இங்கே வந்துடும். இந்த இடம் இருக்கு, இந்த உள்ள போயிட்டு முள்ளு பார்த்தீங்கன்னா கண்டாத இடம்க்கா வந்து ஏன்னா 360 டிகிரி இங்கே மரமாக தான் இருக்கும் பார்க்கும்போது. உள்ள போய் சரி இது வந்து மண் வடிவம் பெறாங்க வெண்ணி. கா அங்கிட்டு வரங்க மனசே இல்லை. அதான் இது வச்சும் வளர்த்தது தெரியுது. அங்கே மண்ணே தெரியுது. அவ்வளோ அவசரம் காரணம் மாதிரி. அந்த பாறை இருக்குல்ல, அது கொஞ்சம் மேடாக தெரியும். அந்த சமதளமாக இருக்கு. இங்கே என்ன பாருங்க. இது அப்படியே மக்கி நல்ல மண் வடிவம் பெறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க. இந்த வெளிச்சம் வந்து நம்ம ஒரு 4 மணி அப்படி வச்சா இங்கே வந்துடுது. இங்கே கீழே இறங்கி கடிக்கணும். அப்போ இப்படி போடணும். மேற்கு இதுதான். இப்படி போடணும். மேற்கில் கீழே இறங்கி இதான் சரியா இருக்கும். இப்படி போடுவோம் தம்பி. இப்படி போட்டால் மேலே மரம் இருக்குது, முன்னாடி மரம் இருக்குது, இங்கே மரம் இருக்குது, இங்கே மரம் இருக்குது, இங்கே மரம் இருக்குது. இந்த இடத்துல இது என் திரையை வச்சிருங்க. ஒயரை வச்சு மரத்தை மறைக்கக்கூடாது. எல்இடியை மேற்காது தான் மேடை இல்லை. அப்போ இந்த இடத்துல தள்ளுங்க. இங்கே என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன இது அடிக்கிறோம், திண்டு அடிக்கிறோம், இப்படி அடிக்கிறோம். இந்த இடத்துல அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இவ்வளோ உயரத்துக்கு அடிக்கிறோம். அண்ணன் நிற்கிறேன்ல, இந்த உயரத்தில் நிற்கிறேன். இதில் தான் கம்பியில் இடைவெளி இருக்குன்னா மரக்கண்டுகளை அப்படியே வச்சுருக்கு. மேலே அடிக்க இது எதுவுமே தெரியக்கூடாது, மேடையே தெரியக்கூடாது. ஒரு முறை ஒரு மரச்செடிகள் மந்தொட்டில் வச்சு செடிகள் மரக்கன்று வச்சு மூடிடணும். பார்க்கும்போது மேடையே மரக்கன்றுகளால் ஆன மாதிரி ஆக்கி விட்டிங்கன்னா சரியாயிடும். சரி 3 மணிக்கு தொடங்கி ஒரு 6 மணிக்கு பூச்சி நைட்டு வெளிச்சம் நல்லா தான் இருக்கும். 6 மணிக்கு பூச்சி நல்லா நல்லா தாங்க இருக்கும். பூச்சி கடிக்கடி கதண்டு கடிச்சின்னா தம்பி அதெல்லாம் இருந்தால் தானே அது காடை. அப்புறம் எப்படி நீங்கள் காட்டை நேசித்து வாழ்கிறீங்க? ஆதியில் பூச்சிக்கடினா காட்டில் நீ எப்படி வாழ்ந்த? இல்லை ஆடு மாடு மேலே மேய்ச்சோன்ற நாய், ப்ராடு நாய். அப்போ எல்லாரும் போர்வையோட வந்து அதெல்லாம் அவன் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்தான் அப்படின்னு நீ நினச்சிக்க வேண்டியதான். மழை வருது, பூச்சி வருது, வண்டு வருது. ஆமா அது பாடுறா, எங்க மாநாட பாடுறா பாடுறா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. சரி போடு, இங்க போடு. இல்லை பாம்பு இப்போ வரைக்கும் பாம்பு இல்லை இங்கே. பாம்பு இல்லை பாம்பு
தம்பி அதெல்லாம் வரணும் தம்பி வந்ததான் நான் வந்து இல்லை இப்போ நம்ம வரும்போது எனக்கு இத்தனை பேர் வரும் சலசலாம் சவுண்டு கேட்டால் ஓடி போயிடும். அவெல்லாம் இருக்கணும். என்ன பிரச்சனை அவன் பாட்டு கேட்டு போயிட்டு நம்ம இருக்கிறதுனால அது இல்லை. நீங்கள் அப்படி பார்க்கணும். நம்ம பேச்சை கேட்டு வண்டு பாம்பு பூச்சியெல்லாம் வருதுன்னு பெருமையாக நினைக்கணும். நான் பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் என்ன நமக்கு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க மாடுகளுக்கு மாநாடு போட்டோம். எவ்வளோ எப்படி ஒத்துழைச்சிச்சு மாடு. ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே நம்ம மாடு ஆடுக்கு மாநாடு போடும்போது கூட சனத்தை இப்படி வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க, மாடு ஆடை கூட ஏற்றிட்டு போகல. இந்த பாருங்கன்னே ஏற்றிட்டு போகிறாங்க. இடம் எங்கே போடுவோம் இல்லை இதுக்கு நேர கீழே இப்படி பார்க்கும்போது நடத்துவோம். இங்கே இருந்த பாம்பு இதெல்லாம் 6 அடிக்கு மேலே நல்லா தான் இருக்குது. இங்கிருந்து அதாவது ஐயா இருக்கார பிடிச்சி விளாட வேண்டியது என்னங்கய்யா பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க. உயிரோடு இருக்கு. ஐயா அவன் இடம் தானே அது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு ஒரு பேய் இருக்குது. எல்லாம் செத்தம்புறம் பூமியில் தான் இருக்கேன். அப்போ செத்தம்புறம் பேய்னா எல்லாம் பேய் தான். முளத்துக்கு ஒரு பாம்பு சாணுக்கு ஒரு பேய். அப்போ இது அவன் என்ன நினைப்பேன், இன்னும் யாரு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்க, என்னைய பண்ண போகிறாங்க. அவன் டீப் டிஸ்கஷனில் இருப்பான். பாப்போம் ரொம்ப பண்ண போட்டு விட்ருவோம். அது பேசிருப்பான்ல இப்போ நம்ம இரு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பேசாமல் போயிட்டாங்கன்னா விடுவான், இல்லைன்னா போட்டு தள்ளி விட்டுருவோம். ஒன் டு ஒன் பேட்டி கேட்டான்னா போட்டுருவோம். அது கடிச்சிருச்சுன்னா என்னென்னா கத்தக்கூடாதுன்றான். எங்கள் அப்பா சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்க்க வாழது தேல் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அப்படி கத்தக்கூடாது. உடனே அதான் இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும், அந்த விஷம் அப்படியே நிற்கும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள், அப்படி நிற்கும். உடனே தண்ணிக்குள்ள வேண்டி விட்டீங்கன்னா அங்கேயே இருக்கும், ஏறாது. தடி பாம்புன்னா சரக்குன்னு ஏறி இல்லை யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒருத்தன் இப்படி இல்லை இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயலில். அவன் கீழே போகும்போது இந்த ஒரு சின்ன துவாரத்தில் பாம்பு இருந்து அவனை கடிச்சு விட்டு என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளாக போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்தில் பாம்பு நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மளை பாம்பளடா கடிச்சிருக்கு நான் பாருங்க, சத்துன்னு செத்து சரக்கு நேரிடுச்சு. அதுதான் பிரச்சனை. கத்தக்கூடாது. கத்திட்டு கடிச்சிட்டு ஒம்பாடு போயிட்டுருக்க. சரி இரு பார்த்துக்கிறோன்னா அப்படியே தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும், விஷம் ஏறாது. வெளிச்சம் நம்ம சொன்ன மாதிரியே அப்படி அங்கங்கே மரங்களில் தொந்தரவு இல்லாமல் அப்படி போட்டு இங்கே செடியாக இருக்கும். ஒளி அப்படி பீச்சு விட்டுருங்க. சோர்ஸ் லைட்டும்பாங்கள அப்படி போட்டு. அதை நமக்கு மேற்கு பார்த்து பேசுறதுனால சூரியன் இறங்கும்போது ஒளி நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். இந்த இடத்துல என்ன போடுறீங்க? மேடை இந்த இடத்துல தானையா? மேடை இந்த இடத்துல இல்லையா? அது கொஞ்சம் இதில் போடுங்க. இங்கே கூட கொஞ்சம் மண்ணு கூட மேடம். இங்கே போடுங்க. அதை விடுப்பா, பாறை விடுப்பா, இங்கே போடுப்பா. இன்னொரு தூரத்துக்கு போடுப்பா. 4 அடி போடணும். இந்த இடம் வெளியில் கட்டுப்பா. 6 கட்ட வேண்டாமா? இங்கே சொல்கிறாங்க. ஐயா சரி. நிகழ்வணிக்கு ஐயா சொல்லுங்களா?
வருவாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம அங்கே நிறுத்தி நடந்துக்கலாம். பின்னாடி வரும் இது பண்ண விடமா வண்டி அங்கேயே நிறுத்தி நடந்துக்கிற வேண்டியதாங்க. இல்ல பாதை இருக்கு சொன்னாங்க. நான் எங்க வரைக்கும் வருதுன்னு கேக்குறேன். இல்லை வண்டி இதுக்குள்ள விட்டீங்கன்னா கேவலமாயிடும். இல்ல விடல. ஐயோ இவன் ஒரு மாடு ஆடுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, மரம் ஒரு பிரச்சனை இல்லை, மலை ஒரு பிரச்சனை இல்லை, மனிதர்கள் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. இந்த மாதிரி நடந்து போகல. என்ன இவர் அவன் பாட்டுக்கு இருக்கான். அவன் என்ன யாரும் அந்த பையன் என்னடா புதுசாக இருக்கானுங்க. யார் அவங்க? டேய் அந்நியன் பிரவேசி பயங்கரமாக பேசுகிறான். இப்போ இந்த தோப்பில் ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா அடுத்த முறை அடுத்த ஆண்டு இந்த மரம் பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருங்க பக்கத்தில். ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ எல்லோரும் இருக்கும்போது உங்களை அடிக்கும்போது இவனுக்கு ஒரு நடுக்க வரும்ல, இவன் பிபி செக் பண்ணிங்கன்னா பல மடங்கு ஏறிடும். எங்கள் வாத்தியார் ரசீதுன்னு ஒருத்தர் இருக்காப்புல. இப்போ ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்லலை, கேள்வி கேட்டால் பதில் சொல்லலை, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல, கேள்வி கேட்டார் நான் பதில் சொன்னேன் பாருங்கள், என்னை அடிப்பாப்புல. சரியாக பதில் சொன்னேன் என்னை அடிப்பாப்புல. அடித்தா அவர் என்ன சொன்னான்னா, ஏன் என்ன அடித்தானே, நல்லா பதில் சொன்னவனே இந்த அடி அடிக்கிறாப்புலையே, அப்போ பதில் சொல்லாமல் இருக்கிற நம்மளை என்ன அடி அடிப்பாப்புலன்னு நினச்சி அந்த அடி வாங்குற நேரத்தில் பயப்படுவான்ல, அதான் அவன் தண்டனைன்னு போட்டுருவான் வரும்போதே. எடு புத்தகம் எடு புத்தகம் இந்த மாதிரி எடு புத்தகம் பார்பக்கம் 18 எடு பயிற்சி 80 இக்கணக்கு பரீட்சைக்கு வரும், அது உனக்கு 5 மார்க்குகள் பெற்று தரும். அப்படியே பார்பக்கம் 18 எடு பயிற்சி 80 இக்கணக்கு உனக்கு பரீட்சைக்கு வரும், அது 5 மார்க்குகள் பெற்று தரும். எழுதிட்டே இருப்பாப்ல 2 சொல்லி நாவுக்கு 3 சொல்லி நானா போட்டுருவாங்க. ஐயா அப்படின்னு ஐயா 2 சொல்லி நானா 3 சொல்லினா கவனமா இருக்கலான்னு பார்த்தேன். பயங்கரமாக அதுக்கெல்லாம் நமக்கு வாட்சியாங்க. டேய் நான் என் குப்புசாமி எனக்கு தமிழ் வச்சேன். டேய் நான் நடத்துகிற இலக்கியம் உனக்கு வந்துடா, அப்படியே பாடுறா பழம் அப்படியே பழுத்து தொங்குதா, அதில் ஒரு மரம் வந்து அப்படியே தங்கு தெரிக்குதுடா, அந்த பலாவை எடுத்துடா, அப்படியே தேனில் 1 மணி நேரம் ஊற போடுறோம்டா, ஊறினோன்னு கொஞ்சம் சர்க்கரையை போடுறோம்டா, மறுபடியும் தேனில் போடுறோம்டா, மறுபடியும் சர்க்கரை போடுறோம்டா, மறுபடியும் தேனில் போடுறோம், அப்படியே எச்சி ஊர் தாடா இப்போ எடுத்து உள்ளே போடுறோம்டா, எப்படா போகும் அப்படியே. அந்த மாதிரி நான் நடத்துகிற பாடம் உனக்கு உள்ளே போகணும்டா. ஐயா 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 நீங்கள் நடத்தாமலே போயிருக்கீங்க. எப்படி ஆளுகிட்ட படிச்சிருக்கேன் பாரு. தோப்பாயா இதுதான் ரொம்ப அவர் எங்கள் தமிழ்துறை தலைவர். கல்லூரி ஆண்டு மலருக்கு எல்லோரும் கவிதை எழுதி கொடுங்க, கட்டணம் எழுதி கொடுங்க, என்னென்ன எழுதி கொடுங்கடான்ட்டாப்புல. எங்கள் அண்ணன் தம்பி நீ தான் நல்லா இதெல்லாம் எழுதிடா, கவிதை எழுதி கொடுறா, நம்ம வகுப்பில் இளங்கலை பொருளாதாரம் நாங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் அது கொடுறா அப்படின்னு ஒன்று கவிதை எழுதி கொண்டு வருங்க. அழுகையாக வருது. அப்போ நமக்கு சின்ன ஆள் தானே, முதல் ஆண்டில் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காப்புல ஐயா அப்படின்னு ஒன்று போனேன். என்ன ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்னு எங்கள் அண்ணன் காளிதாஸ் எல்லா கவிதையும் எழுதி கொடுத்தா மூஞ்சில் இருக்கிறாருடா, எங்கடா இந்த இருக்கு ஒரு இது ஏய் அருமையாக எழுதிருக்கானடா, வர அருமை வாடா போண்டா ஐயா எங்கடா இருக்காரு, கடையில் இருப்பாப்புல அந்த கேன்டீனில் வாடா போகணும். நாங்கள் வந்து அவங்க உட்காந்து காலை போடல ஏடா ஒரு படையோட வரிய அப்படின்னு. ஐயா தம்பிக்கு அதெல்லாம் இருக்கட்டும், ஏப்பா நீங்கள் ஆளுக்கு ஒரு வடை டீ கொடுப்பா, உட்காந்துக்கிட்ட பேச சொன்னேன் இல்லையா சொல்லுங்கள். என்ன நான் அடியால் குச்சி வந்துருக்கியா ஐயா இந்த கவிதை தம்பிக்கிறது என்ன எழுதிருக்கேன் தம்பி கவிதை படி, இது காதல் கவிதை. அதான் என்ன நாட்டில் நிறைய பேர் இருக்கானே, அதுக்கு வந்து கொஞ்சம் தொம்பி உன் தம்பி அது மனுஷனை பாடுற ஒரு கவிஞன் அவர்த்தம், மனிதன் ஏதாவது நல்லா எழுதிட்டு சொல்லுப்போ அப்படின்ட்டாப்ல. அப்புறம் போய் உட்காந்து எழுதி ராவா ஐயா அப்படி சொல்லிட்டாரு, போலி சுதந்திரம் இருப்பதாலோ என்னவோ இங்கே ஏழைகளை சுரண்டும் எலிகள் பெருகிவிட்டன அப்படி பண்ணுவோன்னே
இருக்கட்டும் போ. பயங்கரமான ஆளாக ஐயோ நாளைக்கு என்னென்ன இருக்குதோ இன்ட்ரெஸ்டிங் பேச்சு பயிற்சி எடுத்துக்கலாம். ஆமாம் நீ சிப்பி பாரு வேலையர் தான் வயிறே இருக்காத பாய்ச்சல் பயங்கர வேகமாக விடும் புளி அளவுக்கு விடுவான். பழகுன அன்பா இருப்பாங்க. ஆமாம் விடாடே அன்றைக்கே நீங்கள் தனியாக தான் சுற்றாதீங்க அடிச்சிருவாங்க கும்பலாகவே இருங்க அப்படின்ட்டு இருந்தாங்க எங்களை. எப்பவுமே அதான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படின்னா டிசைன் பண்ணி வடிவமைச்சு இங்கே மரம் இங்கே காடு இங்கே தோட்டம் இங்கே நெல் இங்கே மரம் இங்கே கரும்பு இங்கே தென்னை இங்கே மாப்பழம் அப்படி பிரிச்சு அண்ணனோட தண்ணி போட்டு அண்ணனுக்கு ரோசிமா அக்கா வாக்கா வா வா வாக்கா நல்லது ஒரு போட்டு வச்சுவாங்க. தாயே வாங்க ஐயா வாங்க நம்ம தம்பி. சரி வாங்க அனுப்பிடுறோம். ஐயா வாங்க வாங்க தாயே. ஐயா இருங்க போகாதீங்க தாயே இங்க வாங்க.